ஒரு 2.5 வயசு பொண்ணை வந்து ஒரு திமுக நிர்வாகியே கொன்றுருக்கான். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்து காங்கிரஸை எதிர்த்து திமுகவும் காங்கிரஸும் எளியும் பூனையமாக இருந்திருக்க வேண்டியது. அந்த இடத்துல நீங்கள் அதிமுக வந்து கடந்த 72லேருந்து கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. காங்கிரஸ் மாறாக ஒரு தனிக்கட்சியாக செயல்படும் என்றால் கூட ஓகே. ஆனால் இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு அடிமை கட்சியாக மாறிவிட்டதுன்றத உண்மை. விருதுநகர் வந்து காங்கிரசினுடைய ஸ்தாபனமான ஒரு இடம். தமிழ்நாட்டினுடைய ஸ்தாபனம், தமிழ்நாட்டினுடைய ஊற்று அப்படின்னா விருதுநகர் தான். அந்த விருதுநகர்ல இந்த ஒரு மாணிக்கம் தாக்கூர் நம்மளை எதிர்த்து பேசுறாருன்றதுனால இந்த விருதுநகரே காங்கிரஸுக்கு இனிமே இல்லாம ஆக்குங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. 1993 ஒரு வைகோ என்பவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மாபெரும் புரட்சியாளர். வைகோ என்பவர் வந்து திமுகவினுடைய ஒட்டுமொத்த ஊழலையும் ஒட்டுமொத்த திமுகவினுடைய நடவடிக்கைகளும் எதிர்த்து பேசாத இடமில்லை. திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து வேறெடுக்க வேண்டும் என்று பேசியவர் வைகோ அவர். அப்படிப்பட்ட வைகோவை இன்னைக்கு திமுகவினுடைய கைப்பாவையாக மாற்றியது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட வைத்து அசிங்கப்படுத்தியது திமுக. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்கார். அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சார், தொடர்ந்து வந்துட்டு திமுக கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துட்டே இருக்கிறது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். காங்கிரஸ்ல இருந்து கிரீஷ் ஜோடங்கர் அவர் வந்துட்டு கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திமுகல இருந்து எங்களுக்கு 25 சீட் கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்க முடியாது, சட்டமன்றத்தில் எங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சலசலப்பு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார், அது எப்படி பார்க்குறீங்க? அதான் மேம், இது காங்கிரஸ் அட்லீஸ்ட் இப்போது கண் முழிச்சிருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்து காங்கிரஸை எதிர்த்து திமுகவும் காங்கிரஸும் எளியும் பூனையமாக இருந்திருக்க வேண்டியது. அந்த இடத்துல நீங்கள் அதிமுக வந்து கடந்த 72லேருந்து கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுக அந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. காங்கிரஸ் மாறாக ஒரு தனிக்கட்சியாக செயல்படும் என்றால் கூட ஓகே. ஆனால் இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு அடிமை கட்சியாக மாறிவிட்டதுன்றத உண்மை. ஸோ எந்த ஒரு நோக்கத்திற்காக திமுக உள்ள வந்தது, காங்கிரஸை எப்படி அழித்தது, எப்படி அழிக்க நினைத்து அழித்தது, அப்புறம் காங்கிரஸ் தமிழருக்கு தேவையே இல்லை என்று இன்று வரைக்கும் வந்து அது பேசாமல் நினைத்து கொண்டிருக்கிறது, சொல்லி கொண்டிருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். என்னென்னா அப்போ காங்கிரஸை நான் எப்படி பார்க்குறேன்னா மேம், காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் நான் பார்க்குறேன். அதில் என்னென்னா காங்கிரஸ் அப்படின்னா இப்போது மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்காரர்களாக காங்கிரஸில் இருந்து விட்டிருக்கிறார்கள். காங்கிரஸினுடைய வளர்ச்சி, காங்கிரஸினுடைய மேன்மை, காங்கிரஸினுடைய வரலாறு இதை அனைத்தையும் தெரிந்து காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவங்களுடைய உண்மைத்தன்மை, அதாவது அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி இழந்துக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் தெரிஞ்சு காங்கிரஸை முன்னிலைப்படுத்த, காங்கிரஸை முதன்மைப்படுத்தி, காங்கிரஸை வலுப்படுத்த என்னென்ன வேலை இருக்கோ, என்னென்ன தேவைகள், என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்கணுன்றதை தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்குள்ளே திமுக காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது மேம். இப்போ ஐயா செல்வ பிறந்த எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பல கட்சி மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்துடும். அந்த பல கட்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் திமுகவுடைய அலிஸ் ஆகலாம். திமுக கூட ஒவ்வொரு காலகட்டத்தில் பயணிச்சவங்க இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்தந்த இடத்துல இருந்து இங்கே இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்திருக்காரு அப்படின்றதுனால இன்னும் இந்த திமுகவிற்கு நம்ம இன்னும் வந்து சாமரம் பேச வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு நிறைய இருக்கு. காங்கிரஸ் என்ற ஒரு பேரியக்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை விட திமுகவுக்கு நம்ம நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், திமுக எதுவும் சொன்னா அதை மறுக்கக்கூடாது, திமுக என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கார். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கிரீஷ் ஜோடங்கரும் அவரும் இதற்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது கேட்கும்பொழுது ஆட்சியில் மதியாரத்தில் பங்கு கேட்பீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் சொல்கிறார், இல்லை அதெல்லாம் நம்ம இங்கே முடிவு பண்ணக்கூடாது, மேலிடம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்கிறார். ஒரு நிமிஷம் அடுத்த கேள்வி அங்கே கிரீஷ் போது, இல்லை நாங்கள் இங்கே முடிவு பண்ணலாம், இது தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் முடிவு பண்ணணுன்றாரு கிரீஷ். இதுதான் இங்கே வந்து கலை யதார்த்தமாக இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் திமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்றது தான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. அவர் ஒரு மாணவ ரோஷத்தோடு நாம் வந்து இவ்வளோ பெரிய கட்சியே நம்ம தனியாக இயங்கணும்னு நினைக்கவே மாட்டுறார். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஸோ அட்லீஸ்ட் இப்போவாது ஒரு சில காங்கிரஸ்காரர்கள் வந்து துடிப்புடன் இதை பற்றி பேசும் பொழுது நல்லா இருக்கு. ஆனால் அவங்களோட வாய்ஸையும் வந்து எந்த வகையில் வந்து அழுத்தணும், நெருக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க திமுக காரங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்படி பேசுனது வந்து திமுகவினுடைய கடநிலை தொண்டன் வரைக்கும் ஏற்றுக்க முடியல. திமுக தலைமை ஏற்றுக்கல, ஓகே ஃபைன். திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் ஏற்றுக்கல, ரைட்டு. எம்எல்ஏ பெருமக்கள் ஏற்றுக்கலாம், ரைட்டு. தொண்டன் முதற்கொண்டு அதற்கு எதிராக பேசுகிறான். நீலாம் என்ன, உன்னை நான் ஜெயிக்க வச்சது நாங்கள் தான், இல்லைனா நீ விஜயபிரபாகரன்ட்ட விஜயகாந்த் மகன்கிட்ட வச்சிருப்ப அப்படின்னு எழுதுகிறான். இந்த இடத்தெல்லாம் திமுக கொடுக்குது.
ஸோ திமுக வந்து இது போன்ற திமுகவை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கும் ஒரு நபர் பேசினார்னா நீங்கள் என்ன வேணாலும் அவனை பேசுங்க அப்படின்னு சொல்லி திமுக தொண்டரை வந்து ஆதரிக்குது. ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில் திமுக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவில் வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா அப்படி இல்லைன்னா ஒரு இன்ரூம் அஜெண்டா அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி விருதுநகர் வந்து காங்கிரஸினுடைய ஸ்தாபனமான ஒரு இடம். தமிழ்நாட்டினுடைய ஸ்தாபனம், தமிழ்நாட்டினுடைய ஊற்று அப்படின்னா விருதுநகர் தான். அது 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் அப்படின்றது விருதுநகர் தான். அந்த விருதுநகரில் இந்த ஒரு மாணிக்கம் தாக்கூர் நம்மளை எதிர்த்து பேசுகிறான்றதுனால இந்த விருதுநகரே காங்கிரஸுக்கு இனிமேல் இல்லாமல் ஆக்குங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மாறாக அங்கே விஜயபிரபாகரன் வந்து ஓரளவுக்கு ஒரு 2000 ஓட்டில் தான் 2500 ஓட்டில் தான் தோற்று போனார். அப்படின்றதுனால திமுகவினுடைய கூட்டணிக்குள்ளே இன்றைக்கி வந்து ஒரு இவங்க பிரேமலதா அவர்கள் தேமுதிகவை இணைத்து கொண்டதனால் இந்த தடவை விருதுநகரை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் வந்து காங்கிரஸை வந்து பெரிய அளவில் முன்னிலைப்படுத்தாமல் தேமுதிக முன்னிலைப்படுத்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி குரல் வலையை நிற்கக்கூடிய நீங்கள் ராகுல் காந்திக்கு நம்ம ஏன் பண்ணணும், ராகுல் காந்திகிட்ட ப்ரோன்னு இருந்துக்குவோம், மற்றவன்றான் சரி சரின்னு இருந்துக்குவோம். அந்த உள்ளேருந்து எவ்வளோ தேவையில்லாமல் நடத்துறானா அவனை இல்லாமக்கும் அந்த ஏரியாக்குள்ளே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து காங்கிரஸ்காரங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போது மாணிக்கம் தாக்கூர் அவர்களை ஒருவன் எதிர்த்து பேசினால் திமுக காரன் ஒருத்தர் எதிர்த்து பேசுனா அவனை அடிக்கணும் காங்கிரஸ்காரன். நான் என்ன சொல்கிறது, அடிக்கணும்னா என்ன சொல்கிறேன், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டில் ஒரு கமெண்ட்டில் அடி. அதுக்கு கூட அந்த அளவுக்கு கூட நீ பயந்த தயாராக இல்லை, தைரியம் இல்லாமல் இருந்த அப்படின்னா நீ என்ன காங்கிரஸ்காரன்? காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு முன்னாடியே அரசியலை பார்த்தோம், சிஎம் சீட் என்னன்னு பார்த்தோம், எம்எல்ஏனா என்னன்னு தெரிஞ்சா, அமைச்சர்னா என்னன்னு தெரிஞ்சா. நீங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு அடிமையாக இருக்குன்ற அவசியமே இல்லை இல்லையா? நீங்கள் அதாவது நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு சின்ன போஸ்ட்டு சின்ன டிஃப்ரென்ஸ் எடுத்து போட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அது வேலை. ஸோ போன பிறந்தநாள் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் மார்ச் 1 போன பிறந்தநாளுக்கு ஹாய் டியர் பிரதர் அது இதுன்னு ஹாப்பி பர்த்டே அது இதுன்னு போட்டிருக்காரு யார், ராகுல் காந்தி அவர்கள். இவரும் வந்து தேங்க்ஸ் பிரதர் அப்படி இப்படின்னு இவரும் போகிறார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பிரதரில் ஒன்றும் இல்லை, ஒரு ஹாய் ஹாப்பி பர்த்டே ஓகே அந்த அளவுக்குல தான் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசம் ஏன் வருது அப்படின்னா, இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது இப்போது திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஸ்டாண்ட் எடுக்குதா, காங்கிரஸ் எதிர்த்து எங்கேயாவது போகிறாங்களா, எங்கேயாவது பேசுகிறாங்களா? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் காங்கிரஸ் தான் அவங்களுக்கு தேவை. காங்கிரஸ் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய 2ஆம் பெரிய கட்சி. அப்போ காங்கிரஸ் தான் அவங்களுக்கு தேவை. இன்னைக்கு காங்கிரஸ் வேற எங்கேயாவது போயிட்டான் அப்படின்னா திமுகவினுடைய நிலைமை மிகப்பெரிய பரிதாபம். எம்ஜிஆர் அவர்களே வந்து தோக்கடிச்சது காங்கிரஸ். எம்ஜிஆர் அவர்கள் 1972 ஆகா ஓஹோன்னு வந்ததுக்கப்புறம் 77 முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் தோக்கடிச்சது. எம்ஜிஆரை தோக்கடிக்கக்கூடிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி நம்மளையும் தோக்கடிச்சுன்னு பயந்து போய் இதே பாராளுமன்ற தொகுதியில் இந்த மாதிரி 25, 10, 20 பேசுவானா? பேச மாட்டான். அவன் கேட்குறத கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் சட்டமன்றம் வந்தால் தொங்க வர்றான் பார்த்தீங்களா? இதை யோசிக்க வேண்டாமா காங்கிரஸ்காரன்? அப்போ உனக்கு ஒரு தேவை, பாராளுமன்ற தேர்தலில் உனக்கு ஒரு தேவை வரும்பொழுது நீ என்னை எதிர்பார்த்து என்னை நம்பி என் வழிபடி நீ வரங்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலில் நான் எடுத்தது தான் தடி எடுத்தது தான் தண்டல்காரன்ற மாதிரி நான் எடுத்தது தான் தண்டல் அப்படின்னா இது தப்பு இல்லையா? இதெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுக்கும் என்ன நான் காங்கிரஸ்காரன் தெளிவாக சொல்கிறேன்னா, கார்த்தி சிதம்பரம் பேசலாம் கேளுங்க, அவரெல்லாம் நியாயமாக பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ் அன்சாரிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன்லேருந்து ஆளு ஷானவாஸ்லேருந்து எல்லாரும் வந்து ஈரானுடைய உச்ச தலைவராகிய காமினியை ஏன் கொன்னீங்க அப்படின்னு இன்றைக்கி இஸ்ரேலையும் யுஎஸ்ஐயும் எதிர்த்து அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலையும் யுஎஸ்ஐயும் எதிர்த்து ட்ரம்ப்பையும் எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் மீட்டிங்கில் மோடியை எதிர்த்து பேசுகிறாரு. அதை துணிவாக எதிர்த்து பேசுகிறாரு கார்த்தி சிதம்பரம். மோடி என்னையா பண்ணார்? இவர் காங்கிரஸ்காரரு, இவரும் கூட சேர்ந்து கை கோக்கலாம். மோடி என்னையா பண்ணார்? ஏன்னா அவன் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்சி அவ்வளவு கேவலமான ஆட்சி. ஈரான் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க எவ்வளோ கேவலமானவன் நீ அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் பேசுகிறார். அப்படி உண்மையான காங்கிரஸ்காரன் எவ்வளோ பேர் இருக்கான், அதெல்லாம் யோசிங்க. எப்படி காங்கிரஸ்காரன் வந்து யோசிக்கணும்னா, கார்த்திக் சிதம்பரத்தை வந்து ஏன் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆக்கலை, கார்த்திக் சிதம்பரத்தை ஏன் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆக்கலை, அதுக்கு பின்னாடி இந்த சூழ்ச்சி என்ன, இதெல்லாம் யோசிச்சாலே அவனுக்கு வந்து காங்கிரஸை வந்து திமுக எப்படி 67லேருந்து அடிமையாக்கி கைப்பாவையாக வச்சுட்டு இருந்ததுன்னு தெரியும். காங்கிரஸ்காரன் கிளர்ந்து எழுந்தால் போதுங்க, திமுக ஒன்றுமே கிடையாது. என்ன இன்னைக்கு காங்கிரஸ்காரனுக்கு போய் சேர்றதுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய மிக வலுவான தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்ல போனால் தென்னிந்தியாவுடைய வலுவான கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் எடப்பாடியாருடைய கூட்டணியில் இன்னைக்கு போக முடியுமா? காங்கிரஸ்லாம் முடியாது, ஏன்னா பாஜக உள்ள இருக்கான். வேற எவனையாவது தேடி போனால் அவன் பூரா இருக்கிறவன் பூரா பிகாலிப்பெல்லாம் இருக்கான். இருக்கிறவன் பூரா ஓடுகால், ஒருத்தவன் குடும்பத்தை நடத்த தெரியாத வாழ தெரியாத இவனாக இருக்கும் பொழுது இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் திமுக கூட தான் இயங்கி இன்றைக்கி இணைந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காங்கிரஸ்காரன் இருக்கின்றத மறுப்பில்லை. ஆனாலும் உங்களுடைய டிமாண்டை கூட்டுங்க. 25 10 கிரீஷோட வெளியிலன்னு சொல்கிறாரா? அந்த ஸ்டாண்டில் எல்லாவனும் ஒருமித்த கருத்தோட ஒத்த கருத்தோடு நில்லுங்க. அப்படி நீங்கள் பயங்காட்டினா தான் அவன் 40 தருவான், இல்லைனா தரமாட்டான். அதே 25 10 சீட்டு ஜெயிப்பீங்க. 10 சீட்டு எம்எல்ஏவோட நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணிட முடியும்?
காங்கிரஸ்ன்றது அடுத்த 5 வருடத்தில் தமிழ்நாட்டில் காணாமல் போகக்கூடிய வேலைகள் அனைத்தும் திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதை திமுகவினர் புரிந்து கொண்டார்கள். ஆனால் காங்கிரஸ்காரனை புரிஞ்சுக்காம இருக்காங்க. சார், காங்கிரஸை வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்குற ஒரு பிளான் தான் திமுகல போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய கட்சி காங்கிரஸ், எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படி ஆட்சி அமைச்சிருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ காங்கிரஸ் வந்துட்டு வெளியே போயிட்டாங்க, கூட்டணி எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இங்க திமுகவுக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியறப்போ அவங்க வந்து டிமாண்டை இன்னுமே கூட ஏத்தலாம்ல. சரி, ரொம்ப ரொம்ப ஜென்டலா அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. திரும்பவும் திமுக வந்துட்டு 20, 25 இதை தாண்டி வந்து பேசுற அளவுக்கு தெரியலையே, அந்த ஸ்டாண்ட்லயே இருக்காங்க. அதுதான் மேம், இப்போ காங்கிரஸ்க்கு பார்கெனிங் பவர் இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். காங்கிரஸுக்கு தைரியமான பார்கெனிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லை. கார்த்திக் சிதம்பரம் போன்றவர் இருந்தாருன்னா அவர் பார்கெயின் பண்ணி பேசுவார். ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த 2029 உனக்கு எனக்கு ஒட்டு வரவும் கிடையாதுன்னு ஏதாவது புதுக்கட்சி கூட போய் இணைஞ்சிருவேன். இல்லைன்னா ஏடிஎம்கே கூட போய் நான் பாட்டுக்கு இணைஞ்சிட்டு பாஜக வெளியே தள்ளிடுவேன். ஏதோ ஒன்று பயங்காட்டி என்னமாவது ஒன்று பேசுறதுனால தனியாக நான் நிற்பேன். உனக்கா நீ நல்லா யோசிக்கோ. திமுகவும் காங்கிரஸும் இணைந்து தான் ஏறக்குறைய 25 தொகுதிகளில் போன தடவை ஜெயித்தோம். ஏன்னா அந்த 25, 30 தொகுதிகளில் ஜெயிச்சதுக்கு வாக்கு சதவீதம் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை வந்து வெறும் 10,000க்குள்ள. அந்த 10,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக திமுக ஜெயிச்சது. அந்த 10,000 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வெளியில் போயிருச்சா 25 தொகுதி கம்மியாயிரும். அப்போ 25 தொகுதி கம்மியான அதிமுகவும் திமுகவும் வித்தியாசமே இல்லைன்றதெல்லாம் சொல்லி பேசணும் காங்கிரஸ்காரங்க. அது இல்லாமல் 2029 சொல்லி பயங்காட்டணும். 2029 மோடியுடைய 3ஆம் டேர்ம் முடிய போகுது. 3ஆம் டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் 4ஆம் டேர்மில் மோடியை வந்து மக்கள் ஆதரிப்பாங்களான்னா இருக்க வாய்ப்புகள் கம்மி. அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி. மணிசங்கர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து வேறு பல கட்சிகளுடன் இணைந்து மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி ஒரு அந்த காலத்து ஜனதாதள ஆட்சியை போல ஒரு ஆட்சியை கொண்டு வர காங்கிரஸ் வந்து முடிவெடுத்ததுன்னா இன்றைக்கி திமுகவை நாங்கள் கைகளை விட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். தயவு செஞ்சு ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. அதை நினச்சி நீங்கள் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி பார்கெயின் பண்ணி பவரை கூட்டி கேட்கணும். இல்லைன்னா வெளிநடப்பு சென்று இந்த தேர்தல்னா என்ன பெரிய என்ன ஒரு 10 தொகுதி இல்லைன்னா என்னன்ற மனநிலைக்கு வரணும். அந்த மனநிலைக்கு வரமாட்டாங்கன்னு வைங்களேன். கிடைக்கிற வரைக்கும் நமக்கு லாபம் இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்கெனிங் பர்சன் ஒருத்தர் இருக்கணும். அது எங்கேயும் இருப்பது போல தெரியவில்லை. திமுக தெளிவாக அப்படியான நபர்களை வந்து காங்கிரஸ்லேயே அழுத்தி காங்கிரஸ்லேயே காணாமல் செய்கிறது. அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து ஆரம்பிக்கணும். பொதுவாகவே திமுகவுக்கு வந்து ஒரு நாங்கள் பேசியிருக்க கில்ட் ப்ளஷர் தான் இது. என்னென்னா தன்னை எவன் எதிர்த்தானோ அவனை வந்து அடிமையாக்கி அவனை வந்து கால ஓட்டத்தில் அவனை இல்லாமல் ஆக்குறது திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1993 ஒரு வைகோ என்பவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மாபெரும் புரட்சியாளர். வைகோ என்பவர் வந்து திமுகவினுடைய ஒட்டுமொத்த ஊழலையும் ஒட்டுமொத்த திமுகவினுடைய நடவடிக்கைகளும் எதிர்த்து பேசாத இடமில்லை. திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து வேறெடுக்க வேண்டும் என்று பேசியவர் வைகோ அவர். அப்படிப்பட்ட வைகோவை இன்னைக்கு திமுகவினுடைய கைப்பாவையாக மாற்றியது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட வைத்து அசிங்கப்படுத்தியது திமுக. இதுதான் நீ திமுக எதிர்த்தனா உன்னை இந்த மாதிரி ஆக்குவோம். அப்படித்தான் 20 ஆண்டுகளாக தன்னுடைய மூச்சை விட்டது திமுகவை எதிர்த்து ஐயா விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு இந்த கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க. இதே மாதிரி தான் 1967 காங்கிரஸை ஒன்றுமே இல்லாத கட்சியாக மாற்ற வேண்டும் என்று உள்ள வந்தது திமுக. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய அடிமை. அப்படி இன்னைக்கு காங்கிரஸை கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டினுடைய எந்த பக்கமும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மேப்லேருந்தே நீக்குவதற்கான எல்லா வேலையும் திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் இருக்காங்க. திமுகவை எப்படி எதிர்த்து கையாள வேண்டும் என்பது காங்கிரஸினுடைய மேலிடமும் தமிழக காங்கிரஸ் மேலிடமும் ஒன்று சேர்ந்து முடிவு செய்து திமுகவை எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திமுகவை காலி பண்ண வேண்டிய சூழல் இது. நீ எனக்கு அடிபணிஞ்சு இருந்த இல்லைன்னா என் கூட நான் கேட்குறத செஞ்சு இணக்கமாக போனேன்னா தான் உனக்கு என் ஆதரவு. இல்லைன்னா தேவையில்லை, இந்த தடவை எல்லாம் புரிஞ்சு கிடக்கட்டும். அப்போ நீ என்னை தேடி வருவில்ல. இப்போது நான் ஒரு 20 தொகுதி, அங்கே எடப்பாடியார் ஒரு 90 தொகுதி, நீ ஒரு 90 தொகுதி இருந்தேன்னா அப்போ என் 20 தொகுதி உனக்கு தேவைப்படும்ல. அப்படி ஒரு கம்ப்ளீட் சினாரியோவை கிரியேட் பண்ண ஒரு 3ஆம் தர ஒரு கூட்டணியை உருவாக்க காங்கிரஸால் முடியும். காங்கிரஸ் செய்ய வேண்டும். அப்பனா தான் திமுக எவ்வளோ பெரிய தவறை செய்தது என்று எண்ணி பார்க்கும். சார், விஜயகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி இது திமுகவை மொத்தமாக ஒழிச்சு கட்டணும்ட்டு ரொம்ப போராடின ஒரு நபர் அவர் தான். அவர் ஒரு பொருட்டாவே மதிக்காம தேமுதிக ஏற்கனவே வந்துட்டு போய் திமுகவோட இணைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அம்மா வந்துட்டு திமுகவை ஒரு பெரிய தீய சக்தின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பயணிச்சு ஓபிஎஸ் அவர்களும் இப்போ வந்துட்டு திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. எல்லாரும் சொல்ற கருத்துக்கள் என்னன்னா, இவர் இவ்வளோ பேத்த உள்ள இழுத்து தன்னோட கூட்டணி பலத்தை வந்துட்டு எதிர்கட்சிக்கு காட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் கூடயே இந்த மாதிரி உட்கட்சி பூசல்கள்லாம் நிறைய இருக்கிறப்போ இந்த ஒரு பலம் மூலியமா அவங்களால வந்துட்டு வின் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்களா சார்? இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் சுமூகமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிக்கல் பிடுங்கணும் இல்லை.
மாறாக திமுக கூட்டணி எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி திமுகவினுடைய ஆட்சி அவலம் இன்றைக்கி மக்களுக்கு தெரியுது. ஒரு சிறுமி அன்றைக்கெலாம் ஒரு மாணவி பாலியல் சீண்டலுக்குள்ளாக இருக்கிறாங்க. ஒரு சிறுமி பாலியல் ஒரு 2.5 வயசு பொண்ணை வந்து ஒரு திமுக நிர்வாகியே கொண்டிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், ஒரு பயம், ஒரு இவன் வேண்டாம் அப்படின்ற ஒரு நினைப்பு உருவாகுது. அப்போ இதெல்லாம் கூட்டணி கட்சிக்காரன் பார்க்குறான். ஒரு விசிகாவாக இருக்கட்டும், எல்லாரும் பார்க்குறாங்க. இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாலிடாக ஆகவே ஆகாது. அப்படியே ஆனாலும் மனநிறைவோடு ஆகாது அப்படின்ற ஒரு நிலைமை. இப்படி அதிமுக வந்து மனநிறைவோடு அந்த கூட்டணி வந்து எல்லாரும் ஒற்றை தலைமையாக, எல்லாரும் ஒற்றை முதலமைச்சர் வேட்பாளராக ஐயா எடப்பாடி அவர்களை முன்மொழிந்து எப்படி எல்லாரும் சுமூகமாக இணக்கமாக போகிறாங்களோ அந்த மாதிரி நாளை கூட்டணியை பிரித்து, கூட்டணியில் தொகுதிகளை பிரித்து கொடுத்தா கூட திமுக கூட்டணியில் ஒரு நியாயமான, ஒரு அமைதியான, பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எத்தனை பேர் போய் சேர்ந்தாலும் இன்றைக்கி திமுக நடக்கிறதுக்கு யார் காரணம்? திமுகவில் ஏறக்குறைய 7 அமைச்சர்கள் அதிமுகவினுடைய அமைச்சர்கள். அதிமுகவினால் ஓட்டு வாங்கி அதிமுகவினால் மக்களுடைய செல்வாக்கை பெற்று அதிமுக வேண்டான்னு இன்னைக்கு திமுகவில் போன போகிறோம். இன்றைக்கி அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும், சேகர் பாபு இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், எல்லாராக இருக்கட்டும். அப்போ இன்றைக்கி திமுக நடந்தது அதிமுக. அப்படி இன்றைக்கி ஓபிஎஸ்ஸும் போய் சேர்ந்துருக்காரு. அவ்வளோதான். ஒரு ஓசி டிக்கெட்டுன்னு வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ஒருவரை ஏறக்குறைய பெரியகுளத்தில் நகரமன்ற பொறுப்பாளர் ஆக்கினதுலேருந்து, பெரியகுளத்தினுடைய எம்எல்ஏ ஆக்கினதுலேருந்து, ஒரு வருவாய்த்துறை அமைச்சர், ஒரு நீதித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் 3 முறை சிஎம் ஆக்கினதுலேருந்து எல்லாமே ஆக்கினது யார்? அதிமுக. இன்றைக்கி அதை மறந்து இன்றைக்கி பாருங்கள், அவருடைய கார் ஓட்டுநர் என்னால் ஓட்ட முடியாது, ஏன்னா தளபதி ஸ்டாலினுக்கு நான் வாழ்த்து சொல்ல போகிறேன், எதுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு அவர் வீட்டு பக்கத்தில் போகும். இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. கார் ஓட்டுநர் காரை அங்கேயே நின்றுட்டு இறங்கி அவன் பாட்டு சீட் பெல்ட்டை கழட்டி போட்டு வெளில போகிறான் அப்படின்னா அதுதான் அதிமுகவோட விசுவாசம். அவனுக்கு உள்ளே இருந்த குமுறல் தானே அது. அந்த குமுறலில் 1% ஓபிஎஸ்க்கு இருந்தாருன்னா அங்கே போய் அந்த கதை தட்டியிருப்பாரா? இவங்களை என்னென்ன பதவியில் வச்சு அழகு பார்த்தாங்க அம்மா. அந்த அம்மா இன்றைக்கி உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை இன்றைக்கி என்ன? இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் மறந்து அதிமுகவுடைய ஓட்டுகள், அதிமுகவோட மக்கள் ஆதரவு, அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக அடை வைக்கிறீங்கன்னா எவ்வளவு கேவலமான அதுபோல். அதனால் இந்த மாதிரியான கேவலமானவர்களாம் வந்து இன்றைக்கி அதிமுக வெளியில் போகிறது அதிமுக நல்லது, அதிமுக கூட்டணிக்கு நல்லது. ஏன்னா இவங்களாம் இருந்துகிட்டே உள்ளடி வேலை பார்ப்பாங்க. அதிமுகவினுடைய ஐயா எடப்பாடி அவர்களுக்கு மிக மிக நல்லது. ஏன்னா இன்றைக்கி அவரை எதிர்த்து யாருமே களத்தில் இல்லை. அதிமுக நான் தான் சொன்னவங்க பூரா இன்றைக்கி அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டான். அது அவருக்கு ரொம்ப நல்லது. இனிமேல் அவர் தான் அதிமுக தான் எடப்பாடின்னு மாறிடும். ஸோ அதனால் வந்து இந்த தேர்தலில் திமுக கூட்டணி அமையும் பட்சத்தில் கூட வலுவிழந்து தான் இருக்கும். ஆனால் இங்கே ஏற்கனவே வலுவோடு மிகப்பெரிய வெற்றியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது எடப்பாடியாரோட டீம். எடப்பாடியார் ஜெயிச்சு சொற்ப ஓட்டில் ஜெயிச்சு சிஎம் ஆவாருங்க. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. கண்டிப்பாக சார். இன்னும் 1 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ளே எப்படி வேணாலும் அந்த கூட்டணிகள் அப்படின்றது மாறலாம். யார் வேணால் எங்கே வேணால் போய் சேரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.